இப்போ சொல்லும் போது நம்ம கேட்கணும், ஓ ஸ்ரீராம் சொல்லணுமா, நம்ம ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. மறுபடியும் சொல்கிறாங்க, உலகத்தை திருத்தத்துக்குலாம் நாங்களாம் பிறக்கல. எங்கள் குருநாதர் சொல்லுவார், கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ராஜமாதங்கிக்கு 16 நெய் விளக்கு வச்சு நெய் பட்சணங்களை வச்சு பூஜை செய்தார். அம்பாளுடைய பாதத்தில் தொட்டு வணங்கும் போது, அவளுடைய பாதத்தில் தொட்டு வணங்கும் போது அது அங்கே போகுது. அப்போ அந்த குங்குமம் இருக்கும் போது வரக்கூடிய யமனோ அல்லது தரித்திர தேவதையோ அல்லது பிரயோகங்களோ இல்லை ஆபிச்சாரம் சூன்யங்களோ பார்க்கும்போது அந்த குங்குமம் யாருது? அம்பாளுடைய குங்குமம். அமோகம் நர்பவி சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். எங்கும் அமோகம் பெருகட்டும். இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பாச்சூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லலிதாம்பிகையின் கோவிலில் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை ஸ்தாபகம் செய்து நடத்தி வரும் வாராகி ஸ்ரீ கணேஷ சர்மா அவர்களுடன் இன்று நாம் உரையாட இருக்கிறோம். வந்தே குருபதத்வந்தம் அவாங்மனஜகோச்சரம் ரக்தசுக்லபிரபா விஸ்ரம் அதர்க்யம் திரபுரமகா சதாசிவா சமாரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தஸ்ஸிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சத்குரு மகாராஜி சொர்க்கஸ்ரீ திருக்கோலக்கா ஸ்ரீராமநாத ஈசான சிவானந்தநாதா ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி நமஹா. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியோம் பராபரமே. இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பெரிய பணக்காரன், நான் மிட்டாமிராசு, நான் அரசாங்க பதவியில் இருக்கேன், அதெல்லாம் இல்லாமல் பகவானே உன்னை சேவிக்க வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்று, லோகத்தை காப்பாற்றுன்னு வேணா அது பக்தி. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் கொண்டு போகும்போது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை திருமூலர் சொல்றார். நீ ஒன்றும் போயிட்டு தங்கத்தெல்லாம் வாங்கி தரவில்ல, அங்கே தெருவில் இருக்கக்கூடிய துளசி பத்திரத்தை எடுத்து போய் நாராயணனுக்கு கொடு. யாருமே தலையில் வச்சுக்க முடியாத வில்வ பத்திரத்தை எடுத்து மட்டும் எம்பெருமானுக்கு கொடு. யாருமே சிரசில் வச்சுக்க முடியாத அருகம்புல்லை எடுத்து மட்டும் இறைவனுக்கு கொடு. இதெல்லாம் வச்சுக்க முடியுமா பெண்கள்? வச்சுக்க முடியாதே. தும்பப்பூ எடுத்து போய் கொடு. தும்பப்பூ நீ கட்டுறதுக்கு பிரிக்கிறதுக்கே நாளாகும், அது எங்கே கட்டி வச்சது. அப்போ திருமூலர் சொல்றாரு, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. எந்த பச்சிலைலாம் சொல்லல, எருக்க மாலை போடுறோம் விநாயகருக்கு, எருக்கம் பத்திரத்தை போடுறோம் விநாயகர் பெருமானுக்கு. நினைச்சு பாருங்க. இப்ப இதையெல்லாம் பெண்கள் சூடக்கூடியது அல்ல. பெண்கள் சூடக்கூடியாத பத்திரங்களை, அந்த இலைகளை இறைவனுக்கு சாத்துகிறோம், அதை அவன் ஏற்றுக்கிறான். நீ வாங்கக்கூடிய சிறப்பான மலர்களை ஏற்றுக்கல, நீ எடுத்துமோ துளசி பத்திரத்தை கொஞ்சம் எடுத்து போய் போடு, தலையில் வைக்கக்கூடாது. துளசி பத்திரம் கொடுத்தோன்னு நாராயணன் சந்தோஷம்ப்பா, துளசி எடுத்து வந்திருக்கான், அவன் எடுத்து வந்திருக்கிறான் 1000 மலர்கள், அது கொஞ்சம் ஓரமாகவே இந்த பத்திரத்தை மேலே போடு. துளசி பிரியன் அவன், துளசி தேவி கிட்ட அனுகூலமாக இருக்கின்றவன் நாராயணன். வில்வப்பிரியன் இவன், வில்லத்தினால அர்ச்சனை பண்ணா கோடி தங்கத்தினால் அர்ச்சனை பண்ண பலனை கொடுக்கக்கூடியவன் தென்னாடுடைய சிவனையை போற்றி, அவனுக்கு உரியது அது. அப்போ அந்த பத்திரங்களை சொல்லும் போதே இதுதான் சொல்லுது, அதனால போடு இதனால போடு, எளிமையான வழிபாடு. ஆகையினாலே குமரகுருபரர் எளிமையாக சொல்லாங்க, விண்கண்ட தெய்வங்கள் பல கோடி உண்டெனும் உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ. வானவர் மேலவர் எல்லாரும் இருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வம் இருக்குது தாயே. சரஸ்வதியை எவ்வளோ தெய்வம் இருக்குது. விண்கண்ட தெய்வங்கள் பல கோடி உண்டு எனினும் உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ சகலாகலாவதும் இல்லை. அது சொன்னது மாதங்கியை பார்த்து, ஷியாமலாவை பார்த்து, தாராதேவியை பார்த்து பாடினார் பாடல். அப்படி பிடிச்சிட்டு போகிறாரு. அப்படி பிடிச்சிட்டு போனால் 4 வேதங்கள் 4 குட்டியாக முன்னாடி போகுது. இந்த போகிறான், இந்த வேங்கை புலி அந்த பாதுஷாவனுடைய என்ட்ரன்ஸில் போய்ட்டு ஒரே ஒரு சத்தம் தான் பிளிரிச்சான். அது கர்ச்சிச்சு, பிளிர் இல்லை, யானை தான் பிளிரும். வேங்கை புலிக்கு சிம்ம சும்பனம் கர்ச்சிக்கும். அப்படி கர்ச்சிச்ச உடனே அந்த மந்திரியெல்லாம் ஆளாளுக்கு ஒரு முறை மன்னனே போய் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான். சரித்திர உண்மை. இன்றைக்கு காசி வாரணாசியில் போயிட்டு அங்கே பார்த்துக்கிட்டான்னா மேலே இதை வரைஞ்சி வச்சுருப்பான். என்னுடைய குருநாதர் திருக்கோலக்கார் ராமநாத சிவாச்சார் காசியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்தவர். அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. என் குருநாதரே அங்கே கும்பாபிஷேகம், அவருடைய படமும் அங்கே இருக்கும். இந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு உண்டு. அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். அதனால தான் சொல்கிறோம், இந்த ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஞ்சி அப்படின்னு மகாராஞ்சியாவும் நீ ராங்கித்தனமாக இருந்தால் அதோட ராங்கியாக இருப்பான் வித்யாவுபாசகன். ஒரு சாதாரண அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு பார்ப்பா எவ்வளோ ராங்கியாக போகுது, அதோட ராங்கியாக இருப்பான் வித்யாவுபாசகன். எதுக்கு அஞ்ச மாட்டான், யமனே எதிர்க்க வந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். மார்க்கண்டேயனுடைய வரலாறு எதிர்த்து பாருங்க. திருக்கடையூரில் யாருடைய கால் யமனை உதைத்தது? இடது கால் உதைத்தது.
வலது கால் உதைக்கவில்லை. வலது பாகம் இறைவனுக்குரியது, இடது பாகம் அம்பாளுக்குரியது. இடது கால் தான் அங்கே சம்ஹாரம் பண்ணிச்சு, எவனை எட்டு வச்சுது. நாராயணனுடைய பாகத்தில் இடது பாகத்தில் தான் தாய் இருக்கா. வலது பாகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம வணங்குவதில்லை. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. என்ன சொல்றேன்னா ஸ்ரீபீடம் சொல்லுது. அப்போ ஸ்ரீபீடம்ன்றது என்ன? ஸ்ரீவித்யாவுக்குரியது தான் ஸ்ரீபீடம். மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்றேன். ஸ்ரீவித்யாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இல்லை சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸ்ரீ லலிதா மகா திருபுர சொந்தம் சௌபாகிய லட்சுமி. சௌபாகிய லட்சுமின்னா சவுண்டா 16 லட்சுமியும் ஸ்ரீ லலிதாம்பியினுடைய உருவத்தில் தான் இருக்கு, வேற எந்த உருவத்திலும் கிடையாது. சௌபாகிய லட்சுமி சவுண்டா எப்படி சாமி அது சொல்றீங்க? திதிநித்யா தேவதைகள் 15 பேரு, அம்பாள் மகாநித்யா. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள். இந்த திதிகளை லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம பூஜை செய்யும் போது கட்கமாலையிலேயே நீங்க பூஜை பண்ணீங்கன்னா வந்துடும். காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியக்கிளன்னா, பேருண்டா, வன்னி, வாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாக, விஜயா, ஜுவாலாமணி அப்படின்னு எல்லாரும் வந்துடும். சித்ரான்றவோ 15, லலிதான்றது 16. அப்போ இந்த 15 திதிநித்யா தேவதைகளும் 15 லட்சுமி. இந்த துரிதான்றது அஷ்டமிக்கு உரிய தேவி. வழக்குகளை ஜெயிச்சிடலாம். தன்னுடைய சிரசிலே நாகத்தை பதித்தவள், நாகங்களோடு வாழக்கூடிய துரிதா தேவி. வழக்குகளை ஜெயிக்கணுமா? அஷ்டமி துரிதா தேவியினுடைய காயத்ரி சொல்லுங்க, துரிதாவினுடைய மந்திரத்தை சொல்லுங்க. எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அம்பாள் வெற்றி காண வைப்பா. அதனால தான் அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலபைரவ அஷ்டமி, துர்கா அஷ்டமி, எப்படியோ பூஜை பண்ணுறா, சந்தோஷம். நாம் அதெல்லாம் தப்பு சொல்லவே கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் பூஜை பண்ணுறா இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோர் சாப்பிடும் போது அதில் 4 மிளகு போட்டு கொடுப்பாங்க. அந்த மிளகு சக்தியும் இந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அப்படிங்கிற சளி பிடிச்ச மாதிரி ஒருத்தர் உட்காரு, வீடுக்காரையை கூட்டி, அம்மா இன்னைக்கு கொஞ்சம் ரசம், மிளகு கொஞ்சம் தூக்கா போடு. என்ன அர்த்தம்? மெடிக்கல் எனக்கு தேவையில்லை, ஆங்கில மருத்துவம் தேவையில்லை, இயற்கை மருத்துவம், மிளகு கொஞ்சம் தூக்கா போடு, அது தொண்டையில் இருக்கிற கரகரப்பு போகும். இப்படிலாம் வச்சாங்க. அதுபோல இந்த திதிநித்யா தேவதைகளை மூல மந்திரங்களாக இருக்கிற காமேஸ்வரி, பகமாலினி, அந்த தேவிகளை அப்படி எடுத்து பூஜை பண்ணுவது ஒரே ஒரு வாய்ப்பு. பெற்றவர்கள் ஸ்ரீவித்யா உபதாசனை எடுத்தவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு மட்டும்தான் தினசரி 15 லட்சுமியை பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம் ஸ்ரீவித்யாவில் மட்டும்தான் உண்டு, வேற எதுலையுமே கிடையாது. அவன் மகாலட்சுமி தீட்சை எடுத்திருக்கான், இல்லை காளி தீட்சை எடுத்திருக்காரு, எதோ ஒன்றாலும் எடுத்துருக்கட்டுங்க. ஸ்ரீவித்யா தீட்சை எடுத்து தான் காமேஸ்வரி நாமத்தை சொல்ல முடியும், பகவானின் நாமத்தை அப்பதான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. காரணம் என்னடான்னா, நீங்கள் முதல் தொடங்கணும் ஸ்ரீ மாத்திரை நமக மகாராஜி அது சொல்லி முடிச்ச சடங்கு அர்ச்சனை இருதய தேவி முடிச்ச உடனே காமேஸ்வரி நித்யாய நமக, பகவானின் நித்யாய நமகன் தான் அர்ச்சனை. அம்பாளை சுற்றி ஸ்ரீவித்யாவுக்கே வருவோம். அம்பாளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? இது ஒரு கேள்வி. அம்பாள் கிட்ட நான் நெருக்கமாக இருக்கிறேன் இல்லைங்க. சதுஷஷ்டி கோடி யோகினி கணசேவிதா சகசிரநாம சுத்து. சதுஷனா 100, ஷஷ்டின்னா 6, 6 × 100 600 கோடி, 600 கோடி யோகினி கணசேவிதா. நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கணங்கள்னு சொல்லுது. கணம்னா கூட்டம். 600 கோடி யோகினி கணங்கள் அம்பாளை சுற்றி இருக்குது. அப்போது உலகத்தினுடைய மக்கள் தொகையை இன்னும் 300 தாங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகையை சொல்கிறேன் நான். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகினிலாம் கூட இன்னும் 300 யோகினி பின்னாடி இருக்குது. அவன் இஸ்லாமியனாக இருக்கட்டும், பெர்ஷியாவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், இல்லை ஜப்பான்காரனாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டுங்க, அங்கே ஒரு யோகினி அவனுக்கு காவல் இருக்கான். அவன் பூஜை பண்ணால் அவனுக்கு அது சக்தி கொடுப்பான். சகஸ்ரநாமம் சொல்லுது, நான் சொல்லலை. சதுஷஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. அப்போ இத்தனை தேவதைகள் இருக்கு. இத்தனை தேவதைகள் இருக்கும்போது அம்பாளினுடைய அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். அம்பாளினுடைய அருகாமையிலேயே பக்கத்திலேயே இருக்க பிந்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரான்னா இந்த காமேஸ்வரி, பகமாலி, இந்த 15 தேவி அங்கே இருக்கா, இந்த 15 லட்சுமி அங்கே இருக்கா. நீ மேருவை பார்த்து ஒரே ஒரு பூவை போட்டு பாலா மந்திரத்தை சொல்லியோ இல்லை மூல மந்திரத்தை பஞ்சதிசையை சொல்லி தீட்சா எடுத்து ஒரு பூவை போட்டால் 15 லட்சுமியும் வணங்கின பலன் கிடைக்கும். சுவாமி எங்களுக்கு தீட்சையில் என்ன பண்ணலாம்? தீட்சை எடுக்கணும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்? குரு பிரியா குருமண்டல ரூபி ஸ்ரீவித்யா சகசிரநாமமே சொல்லுது. ஷோடசாட்சரி வித்யா சகசிரநாமமே சொல்லுது. ஸ்ரீவித்யான்னு ஒரு இடத்துல சொல்லுது, ஷோடசாட்சரி வித்யான்னு சொல்லுது. பாலா திரிபுர சுந்தரி முன்னாடியே சொல்லிட்டு. பாலா லீலா வினோதிதா அம்பாள் செய்த லீலைகளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லுது. அது ஒரு நாள் சகசிரநாமத்தை பற்றி பேசும்போது அது பேசலாம். அப்போது ஸ்ரீவித்யாவில் வந்தால் மட்டும்தான் அந்த 16 லட்சுமியை நீங்கள் பூஜிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். கட்கமாலால் அது வந்துடுது. கட்கமாலாவுக்கும் ரிஷிகள் உண்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ரகசியம் என்னடான்னா, எந்த ஸ்தோத்திரங்களாக இருந்தாலும் அந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்த ரிஷிகளை வணங்க வேண்டும்.
அதுக்காக தான் உங்களுக்கு தெரிந்ததே நான் சொல்கிறேன், லலிதாம்பிகை பற்றியே சொல்கிறேன். அஸ்ய ஸ்ரீ லலிதா சகசரநாம ஸ்தோத்திர மாலா மகாமந்திரஸ்ய இது வரைக்கும் யாருன்னே சொல்லலை. வசின்யாதி வாக்தேவதா ரிஷ்யகா இதை யார் சொன்னது? வசின்யாதி வாக்தேவதைகள் சொன்னது. ஆகையினால தலையில் கையை வச்சு ஏன் சரசில் கையை வைக்கிறோம்? உன்னை வணங்குறேன்னு அர்த்தம். அந்த சரசில் தொடுவாங்க வாக்தேவதா அப்படின்னு சொல்லுது. இன்னும் சந்தஸில் சொல்லணும். மொத்தம் 64 சந்தஸ். சந்தஸ்ன்றது பததின்னா இந்த முறையில் தான் சொல்லணும்னு இருக்குது. அப்போ லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கூடாது. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமதி இதெல்லாம் படிக்கூடாது. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நேரம் ஆச்சு. சரியா, ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு பதிலாக இதையாவது சொல்கிற போய் அதுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும். ஆனால் என்ன ராகத்தில் சொல்லணுமோ அந்த ராகத்தில் சொல்லணும். அதுதான் பததி. அப்போ ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீமாதா எல்லாரும் ஸ்ரீன்றீங்க. அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஸ்ரீன்னு எந்த வார்த்தையுமே அச்சரமே கிடையாது. ஸ்ரீ தான் அச்சரம். ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி கிடையாது. ஸ்ரீ துர்காதேவி, ஸ்ரீ துர்காதேவி கிடையாது. STWE ஸ்ரீ கிடையாதுங்க. SRWE ஸ்ரீ தாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாசரஸ்வதி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீன்னு சொல்லுங்க. அது என்னத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ? அது சொல்கிறேனே, ராம் ராம் ஸ்ரீராம். எங்கே ஸ்ரீராம் இருக்கிறாரு? ராம் ராம் ஸ்ரீராம் சொல்லு. சொல்லும் போது நம்ம கேட்கணும், ஓ ஸ்ரீராம் சொல்லணுமா? நம்ம ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்கிறேங்க, உலகத்தை திருத்தத்துக்கெலாம் நாங்களாம் பிறக்கலை. எங்கள் குருநாதர் சொல்லுவார், அதெல்லாம் நீ வேண்டாம். நம்ம பிறப்பாக இருப்பதற்காக நாம் முன்னேற வேண்டும். நம்ம பிறப்பாக இருக்கணும். அப்போ நம்ம பிறப்பாக இருக்கிறது இந்த லோகத்தில் எதுக்காக வந்தால், நான் இறைவனுக்கு சேவை செய்ய வந்தோம். இறைவனுக்கு சேவை செய்யறது மட்டும் போதுமா? குடும்பங்கள் என்ன இருக்குது? பஞ்சபூதத்தில் வாழறோம். அதனால அந்த குடும்பத்தை கவனிக்கும். ஸ்ரீவித்யாவினுடைய இன்னொரு ரகசியம், இல்லறத்தார்களுக்கு தான் முக்கியத்துவம் இதில் அதிகம். பிரம்மச்சாரிகள் அத்வைதம், குருநாதர்கள் 3 வகை, குருமண்டலம் 3 வகை. ஒன்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மார்க்கம், இன்னொன்று ஸ்ரீ அயக்ரீவ மார்க்கம், மூன்றாவதாக தத்தாத்திரேய மார்க்கம். அவதூத பீடாதிபதிகள். அந்த தத்தாத்திரேய மார்க்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இந்த 2 மார்க்கத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்குவான். பத்தினியோட உட்கார்ந்தா சங்கல்பமே எடுக்கணும்னு சொல்லுது ஸ்ரீவித்யாவில். பத்தினியோட பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். நீ மட்டும் மோட்சத்துக்கு போனால் போகுது, அவளையும் அழைச்சிட்டு போகணும். அப்போ ஸ்திரீ எடுத்துருக்கா, அதுக்கார பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். வாங்க ஆஃபீஸ் போகணும், இருங்க ஒரு 5 நிமிஷம் சங்கல்பம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் பெருசாலாம் எடுக்க மாமா பார்த்து சமஸ்த துர்தட்சி துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தம் சொல்லிட்டு லலிதா மகாத்திரம் பிரீத்தியத்தை பிரசாதத்தை சக குடும்பமான சேமத்தை வீரிய கட்கமாலா ஜபே வினியோகம் இதை சொல்லுங்க. நீங்கள் நட்சத்திரம் ராசி அதெல்லாம் சொல்லணும் அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்தையும் சொல்லணும் தான், அவசியம் இல்லை. அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லலை, முழுமையாகவே சொல்லலாம். அப்போ சங்கல்பம் வரும்போது லகு சங்கல்பம் மகா சங்கல்பம்னு இருக்குது. அப்போ மகா சங்கல்பம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேஜ் இருக்கும். அந்த 4 பேஜை நம்ம எங்கே சொல்ல முடியும்? அப்போ கும்பாபிஷத்தில் மகா சங்கல்பன்னே போடுவா. அந்த மகா சங்கல்பம் பெருசாக போயிட்டுருக்கும். நம்ம எடுக்கிறது லகு சங்கல்பம். இப்போ ஆலயத்தில் முன்னே அச்சியாம் பக்த குடும்பான கோத்திரம் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அவர் நான் மொத்தமாக சொல்லிட்டு இருக்கார். அவர் காலையில் போனோன்னா அம்பாள் கிட்ட சொல்லிடுவார், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன வாரம், இதெல்லாம் முதல் சொல்லிவிடுவார் அவர். அந்த அர்ச்சகர் உண்மையான அதை போய்ட்டு அம்பாள் கிட்ட சொல்லுவார். காலையிலேயே சுபேசுபரமூர்த்தி துதிய பிரார்த்தே சுவேதவராகல்பு இதெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த வாரம் இந்த திதி இந்த நட்சத்திரம் இந்த ருது இதெல்லாம் நான் உனக்கு பூஜை பண்ணிட்டு அவர் தனியாக தனக்கு பூஜை பண்ணிக்குவார். முதல் பராபூஜா தனக்காக பூஜை பண்ணிக்குவார். அல்லது ஆத்திரியார் தனக்காக பூஜை பண்ணுவார். அதுக்கு பேர் பராபூஜான்னு பேர். அப்போ லோக மக்களுக்காக பண்ணுறது, வந்திருக்கிற பக்த குடும்பங்களுக்காக பண்ணுறது. ஆலயத்தில் அவர் அர்ச்சகராக இருக்கார், இல்லை அவர் ஆத்திரியே வீட்டில் இருக்கார், அவரை போய் சேவிக்கிறதுக்காக 4 பேர் போகிறாங்க, அவங்கள ஆசீர்வாதம்னா அதுக்கு பேர் அபர பூஜான்னு பேர். லோகத்துக்காக செய்கின்ற போது அதுக்கு பேர் அபர பூஜா, தனக்குத்தானே செய்து கொள்வதற்கு பேர் பராபூஜா. அப்போ இப்படிலாம் பூஜை வகையை வச்சுருக்கான். அப்போ இது எல்லாம் எங்கே எல்லாம் கடைசியாக எங்கே சேருன்றான ஸ்ரீவித்யாவில் சேர்ந்துடும். இன்றைக்கு நான் பார்க்கிறேன் ரொம்ப பேர் நாராயண பிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, லலிதாவை தேடுறாங்க. லலிதா சகஸ்ரநாமத்தை நாங்கள் சொல்கிறோமாமான்றாங்க. இந்த ஆலயத்துக்கு ரொம்ப திவ்யாக இருக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு. நாம் அதுக்கு மேலே சொல்கிறதில்லை. அவங்க அச்சரப்பழையாக இருந்தால் அங்கே உட்கார மாட்டோம், நேராக உள்ளே வந்துடுவோம். ஏன்னா ஒருத்தர் அச்சரப்பழை சொல்கிறாருன்னா அதை நம்ம திருத்தணும். திருத்தறதுக்கு நம்ம பிறக்கல, வெளியே வந்துடுவேன் நான்.
என்னை பொறுத்தளவுக்கு. அப்புறம் அவங்க வந்து மாமா எப்படி நாங்கள் சொன்னது மொத்தம் அபத்தமாக இருந்தது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இல்லைம்மா நீங்கள் நல்ல நல்ல வாத்தியாரை வச்சு கற்றுங்க. ஆகினால் ஸ்ரீவித்யாவில் இவ்வளோ ரகசியம். மாதங்கியினுடைய பெருமை எண்ணில் அடங்காதது. ஆகையினால அம்பாளை பற்றி லலிதாவினுடைய நீங்கள் வரலாறை தொடுகின்ற போது, லலிதாவினுடைய பெருமையை தொடுகின்ற போது ராஜமாதங்கியை தொட்டே தரும். விஷங்கவத தேவதா சொல்லுது சகசிரநாமம். விஷங்கவத தேவதானா என்ன? அவனுக்கு இருந்த 2 மகன்கள், வைஷாசுரனுக்கு இருந்த 2 மகன் விசுக்ரன், விஷங்கன். இந்த விஷங்கனை வதம் செய்தவள் தாராதேவி என்கின்ற மாதங்கி தேவி. அப்போ விசுக்ரனை வதம் பண்ணவ யாரு? வாராகி. விசுக்ர பிராணகரண வாராகி வீரியநந்திதான். ஆகினால மாதங்கி என்பவள் அமைதியாக இருக்கிறாள்னா நினைக்காதீங்க. மாதங்கியும் கோபக்காரி தான். மாதங்கியும் கோபக்காரி தான். தன்னுடைய கோபத்தை தனக்குள்ளே வச்சு வைக்க மற்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சௌமிய தேவதையாக காட்சி கொடுப்பாள். கையில் வீணை வச்சுட்டு இருப்பாள். கையில் வீணை வச்சுட்டு சௌமிய தேவதையாக இருந்து இதையெல்லாம் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்கிறது. மாதங்கியினுடைய பெருமை, இன்னொரு பெருமை சொல்லணும். பிரெயின் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஜாப் எதுவாக இருந்தாலும், மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய, நாட் ஃபிசிக்கல், தேகத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் மூளைக்கு வேலைக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் ராஜமாதங்கி உபாசனை எடுத்தால் அது செஞ்சு கொடுப்பேன். நான் ஐஏஎஸ் ஆகணும் சாமி, இதுக்கு வா. ஐஏஎஸ் ஆகணும், இதுக்கு வா. ஐஆர்எஸ் வாங்கணும், இதுக்கு வா. ஐசிஎஸ் ஆகணும், இதுக்கு வா. டாக்டர் ஆகணும், இதுக்கு வா. இவங்களாம் ராஜமாதங்கிட்ட போயிடணும். ராஜமாதங்கிட்ட லோகவசியம். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ராஜமாதங்கிக்கு 16 நெய் விளக்கு வச்சு நெய் பட்சணங்களை வச்சு பூஜை செய்தால், அம்பாளுக்கு வெள்ளை நிறத்து புஷ்பங்களை போட்டால் இன்றைக்கி கூட சம்பங்கி மாலை அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது. குசும மாலை, மல்லிகை மாலை ரொம்ப பிரியமானது. இதெல்லாம் ரொம்ப பிரியமான மாலை. அதை போட்டு நெய் பட்சணம் வச்சு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றினா அம்பாள் வாரி கொடுப்பாள். அம்பாள் இனிப்பு பட்சணங்களில் ரொம்ப பிரியமானவோ, அதுவும் நெய் பட்சணங்களில். அப்போ வாராகி, நாம் வாராகியை தொடும்போது வாராகி நிறைய பேசுவோம். வாராகியினுடைய பெருமை மிக மிக பெருமை. நிச்சயமாக வாராகியை பற்றியும் நாம் அடுத்த வீடியோவில் மிகப்பெரிய அளவில் வாராகியினுடைய பெருமையை சொல்லுவோம். இந்த அம்மையாரினுடைய முயற்சியை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம்னா, வித்யாவினுடைய பெருமை என்னுடைய சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்களே நீங்கள் கொடுக்காத இருக்கீங்களேன்னு. இல்லை, நான் கொடுத்தது வந்து ஜெயா டிவியில் கொடுத்துருக்கேன், இந்த புது யுகத்தில் கொடுத்துருக்கேன், ஜி டிவிக்கு கொடுத்துருக்கேன். அவங்களாம் என்றைக்கோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் போட்டால் அதோட கட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ஒரு நாள் எல்லா டிவியும் இங்கே வந்து எடுத்துட்டாங்க. சன் டிவிலாம் எல்லா டிவிக்காரங்களும் வந்து எடுத்துருக்காங்க. அதனால் இதை போல் உட்கார்ந்து நான் யாருக்கும் அம்பாளினுடைய ரகசியத்தை சொன்னதே கிடையாது. ஒரே தீராத அன்பு தாராதேவி. ஆகியனால இந்த தீராத அன்புக்கு இந்த அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாள். அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அன்பு அன்பு அன்பு. ஆகியனால அன்புக்கு மேலே நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் போகும்போதே சொல்லணும், நல்ல மனுஷன் போகிறாருப்பான்னு சொல்லணும். ஐயோ போயிடான்னு கேட்கக்கூடாது. இந்த நாமங்களுக்கு இல்லாமல் நம்ம வாழணும். ஸ்ரீவித்யாவை யோசியுங்கள். ஸ்ரீவித்யாவில் வாழணும்னு ஆசைப்படுங்கள். இந்த லோகத்தில் இந்த பிறவிலேயே உங்களுக்கு ராஜாங்க பதவியிலிருந்து எல்லா செல்வமும் தேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஸ்ரீவித்யா மட்டும்தான். அப்போது நாராயண தீட்சை, சிவ தீட்சை, கௌமார தீட்சை, கணபதி தீட்சை இதெல்லாம் என்னங்கன்னா அடுத்த லோகத்துக்கு உங்களுக்கு சேர்த்து வைக்கும். அடுத்த லோகத்துக்கு சேர்த்து வைக்கும். அப்போ நம்ம இங்கே திவ்யமாக இவ்வளோ சாஸ்திரமாக உட்காந்துருக்கேன்டான்னா போன பிறவியில் அம்பாளிடத்திலே தொட்ட குறை விட்ட குறை. இதுக்கு ஒரு பழமொழி நல்லா சொல்லியிருப்பான், தொட்ட குறை விட்ட குறை. அப்போ தொட்ட குறை விட்ட குறைன்னு என்ன? இப்போ இந்த அம்மா போன பிரிவில் தொட்ட குறையோ விட்ட குறையோ. அதனால அந்த தொடர்பு இல்லாவிட்டால் இந்த பிரிவில் இங்கே நம்மளை சந்திக்க முடியாது. யாரும் ஒருவர் சந்திக்கிறாலும் தொட்ட குறை விட்ட குறை இருக்கணும். ஒரு நல்ல குருநாதர்கன்னா தொட்ட குறை, அவர் தொட்டு அந்த காலத்தில் தீட்சை கொடுத்துக்கிறார். அவரை விட்டுட்டு நம்ம வந்துட்டாங்களா விட்ட குறை ஆயிடுச்சு. அப்போ இந்த பிரிவு வந்தவுடனே தொட்ட குறை விட்ட குறை. போன பிரிவில் தொட்ட குறை போய்ட்டு இந்த பிரிவில் விட்ட குறை வந்துடுது. ஆகினாலே லலிதாவிடத்திலையும் நாம் தொட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதனால தான் தியானமே சொல்லுது சிந்தூராருண விக்கிரகம். முதல்ல எடுத்தவொடனே சொல்லிடுது. அப்போ சிந்தூரம்னா என்ன? கடுமையான சிகப்பு கிடையாது, மிக மிக மென்மையான சிகப்பு கலரும் கிடையாது. இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடியது. உதய கால சந்திரன் போல
சந்திரன் காலையிலே மாலையில் உதிக்கும் போது என்ன நிறம் இருக்கிறதோ அது சிகப்புன்னு சொல்ல முடியாது, மஞ்சள்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிறம். அதனால தான் இந்த சிந்தூர விக்கிரத்தை இருக்கணும் ஆரக்த வர்ணனக்கூடிய அந்த பட்டாடையை மட்டுமே ஸ்ரீவித்யா உபாசகர்கள் உடுத்த வேண்டும் என்றது ஒரு ஐதீகம். இந்த வெள்ளை ஆடை எல்லாம் கிடையாது, அந்த ஆடையை தான் உடுத்துவோம் பெரும்பாலும். ஏன்டான்னா அந்த சிந்தூர ஆரணம் விக்கிரகம். ஏன் நெற்றியில் வந்து நாம அம்பாளுக்கு இந்த நெற்றின்னு சொல்லக்கூடிய இடத்துல குங்குமம் வைக்கிறோம் கல்யாணம் ஆனவங்களாம்? அம்பாளினுடைய பாதத்திலே விழுந்து விழுந்து வணங்குகின்ற போது அவளுக்கு தேவாதி தேவர்கள்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க, அந்த குங்குமம் என் நெத்தியில் ஒட்டிச்சு. அதுக்காக தாங்க குங்குமம் நெத்தியில் வச்சுக்கிறேன். இல்லைங்க, எங்கள் வீட்டில் நிறைய குங்குமம் இருக்குது, அதனால் இங்கே மேலே வச்சுக்கிறேன். இல்லை, அம்பாளுடைய பாதத்தை தொட்டு வணங்கும் போது, அவளுடைய பாதத்தில் தொட்டு வணங்கும் போது அது அங்கப்படுது. அப்போது அந்த குங்குமம் இருக்கும் போது வரக்கூடிய யமனோ அல்லது தரித்திர தேவதையோ அல்லது பிரயோகங்களோ இல்லை ஆபிச்சாரம் சூன்யங்களோ பார்க்கும்போது அந்த குங்குமம் யாருதோ அம்பாளுடைய குங்குமம் அவங்க ஆற்றுக்கு நான் போகக்கூடாது, அவளை நான் தொடக்கூடாது. இது ஒரு பாதுகாப்பு ரட்சை. ஆகியனால தான் குங்குமத்தை தரிக்கிறதே. குங்குமத்தை தரிக்கிறதுக்காக நல்லா அழகாக இருக்கணும் இல்லை, குங்குமத்தை வைக்கிறது அம்பாளினுடைய கருணை நம்முடைய நெற்றியிலே இருக்க வேண்டும். பார்ப்பவர்கள் மயங்கக்கூடாது. நீங்கள் குங்குமத்தை வச்சு நான் மற்றவர்கள் உங்களை மயக்க முடியாது. அபிச்சார சூன்யம் என்ற சூன்யத்தை பிரயோகம் பண்ண முடியாது. ஆனால் அந்த குங்குமத்தில் மந்திரம் ஜபிச்சிருக்கணும். கடையில் வாங்கிட்டு சிந்தூர குங்குமம் வச்சுட்டேன் சாமி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அம்பாளாண்ட அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நீ நெத்தில வச்சுட்டான்னா அது ரட்சியாக இருக்கும். எவ்வளவோ சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. அவர் கொஞ்சம் அச்சதை வச்சு தலையில் படுத்திருப்பார், அந்த பூத ராட்சசம் வந்து நிற்கும், அந்த அச்சதை எடுத்து போட்ட பிறகு தான் அவர் தாக்கும். ராகவேந்திரா என்ற திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். பல படங்களில் உண்டு. கொஞ்சம் அந்த திருநீரை கொடுத்து அனுப்பார், இந்த திருநூறு அஞ்சு பிறகு தான் அவனை பிடிப்பான, ரட்சக்கயிறை கொடுத்து அனுப்பாங்க, அந்த ரட்சக்கயிறை அறுந்த பிறகு தான் அவனை தாங்க. இது உண்மை, இதெல்லாம் உண்மை. இது அனுபவத்திற்கு மட்டுமே தெரியும். ஆகையினாலே அம்பாளினுடைய குங்குமத்தை நெற்றியில தரிப்பதற்கு கோடி புண்ணியம் இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, ஒன்று விட்டால் ஒன்று விட முடியாது, ஒன்று விட்டால் ஒன்று விட முடியாது. அடுத்த முறை சந்தர்ப்பத்தில் மகாவாராகியம் ஸ்ரீவித்யாவும் மகாவாராகியம் தொடருவோம். தொடர்ந்து நாம் பேசலாம். இந்த அம்மையாருடைய பணி சிறக்க வேண்டும். தீர்காயுளை அம்பாள் எல்லோருக்கும் பாக்கியம் வழங்கணும். ஏண்டானா லலிதாவண்ட வந்தவங்க யாருமே கெட்டுப்போன வரலாறே கிடையாது. எல்லா சுகத்தையும் அம்பாள் எல்லோருக்கும் தர வேண்டும். என்றும் பணி செய்து கிடப்பதே பராபரம்னு சொல்லணும். என்றைக்குமே அம்பாள்கிட்ட நம்ம இருப்போம். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். நம்முடைய ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் நகரத்திலே இருந்து கடம்பத்தூர் போகிற பாதையில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவஸ்தானம். இதுதான் மேலே இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச்சி இருக்கும். ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவஸ்தானம். அன்னை வாராகி மந்திர பீடம். அதான் நான் இப்போ சொன்னேன். வாராகி பற்றி அடுத்த பிரிவில் நிறைய பேசுவோம். ஆகையினால் ஆலயத்தினுடைய புனருத்ரான பணி நடக்குது. ஆலயத்துக்கு ஏற்கனவே கும்பாபிஷேகம் ஆகி 17 வருஷம் ஆகிடுச்சு. 2026 புனருத்ரானம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணுன்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புனருத்ரான வேலைகள் இப்போ 22 லட்சத்தில் இப்போ பணிகள் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்குது. 22 லட்சத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ துவஜஸ்தம்பம் என்கின்ற கொடிக்கம்பம் வைக்கணும். கொடிக்கம்பம், அதுக்காக கல் மண்டபம் அமைக்கணும், வாகன மண்டபம் வைக்கணும், பலிபீடம் அமைக்கணும். இது எல்லாமே கருங்கல்லாலேயே வைக்கணுன்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதில் பெரிய செலவு இருக்குது. அம்பாளுடைய பாக்கியம் நீங்கள் எல்லாம் உதவி செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு நீங்கள் நேரடியாக இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை ஸ்ரீ சிவானந்தா வித்யா மண்டலி ட்ரஸ்ட், ஆங்கிலத்தில் ஸ்ரீ சிவானந்தா வித்யா மண்டலி அறக்கட்டளை தமிழில். ஆகையினால 182/2024 பழைய நம்பர் அந்த பழைய அறக்கட்டளையை நாங்கள் எடுத்துட்டோம். இந்த புதிய அறக்கட்டளை புதிய நிர்வாகிகள் உருவாக்கியிருக்கோம். ஆகையினால இந்த அறக்கட்டளைக்கு நேராக பேங்க்குக்கு அனுப்பலாம். யூகோ பேங்க்குங்கிறது திருவள்ளூர் பிரான்ச்சு, நேராகவே அனுப்பலாம். இவ்வளோ தான் அனுப்பணுமா அவ்வளோதான் அனுப்பணுமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. யாருக்குமே கண்டிஷனே கிடையாது. அன்கண்டிஷனல். நீங்கள் 500 ரூபாய் எடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கோ, நீங்கள் 5 லட்சம் கொடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கோ. யாரையுமே நாம் வருத்தி நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறதே கிடையாது. இந்த 22 லட்சம் எப்படி கேட்டீங்க, அவங்க கொடுத்தது தான். என்னுடைய சிஷியர்கள், என்கிற பக்தர்கள், இந்த ஆலயத்துக்கு போகிறவங்கலாம் அவங்க கொடுத்தது தான். சுவாமி இதை நான் கொடுக்குறேன், சுவாமி இது மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். ஆலயத்தில் வந்தீங்கன்னா மாதங்கி இருப்பா, மகாவாராகி இருப்பா, பிரத்யங்கராதேவி இருப்பா, கால சம்ஹார பைரவர் இருப்பார். கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பைரவரை பார்க்கணுன்னு சொன்னால் இங்கே வாங்க, இங்கே தான் பார்க்க முடியும். சிம்ம வாகனத்தோடு இருப்பார். நாய் வாகனம் இல்லை, சிம்ம வாகனத்தோடு இருப்பார். சித்தலட்சுமியோட கணபதி, லட்சுமியோடு இருக்க கணபதி. எம்பெருமான் காமேஸ்வரன். என்னன்னா காமேஸ்வர
சகிதானாம் லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு மந்திரம் சொல்லுது. அதே போல் வள்ளிதேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அதே போல் சண்டிகா பரமேஸ்வரி, நாகர்கள் இவங்க தான் இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 9 சன்னதிகள் தான் இருக்கும். 10வது சன்னதி அமைக்கலை. ஏண்டான்னா நவகிரகங்கள். இந்த நவகிரகத்தினுடைய சன்னதியாக இங்கே 9 கிரகத்தை வச்சுருக்கோம். ஆகையினால ஒவ்வொரு சன்னதிக்கும் இப்போ காலபைரவர் சம்கார பைரவர்னா சனியினுடைய தோஷங்கள்லாம் போகும். கணபதியை வணங்கினீங்கன்னா லட்சுமியோடு இருக்கக்கூடிய கணபதி, கேது தோஷம் போகும். சுப்பிரமணியரை சேவிக்கப்படுறது குரு கடாட்சம் கிடைக்கும். எம்பெருமான் சிவபெருமானை பூஜிக்கின்ற போது சூரியநாராயணனுடைய பெருமை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தேவை. வாராகி வேணும்னா செவ்வாய் தோஷம் போகுங்க. எப்படிப்பட்ட செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பஞ்சு பஞ்சாயிடும். ராகு தோஷம் போனோம். துர்கா வணங்குறீங்கன்னா விசேஷம் இல்லைன்னா சொல்லலை. நவதுர்கா, அதில் சூரியனி துர்கான்னு ஒரு துர்கா இருக்கா. அதை விட சிறப்பாக பிரத்யங்கரா தேவி. ஏண்டான்னா அந்த அம்மா தான் அஷ்ட நாகாபரண பூஷணி, உடம்பிலே 8 நாகத்தை தரித்தவள். அப்படி 9 தேவதை இங்கே நம்ம வச்சுருக்கோம். நவகிரகம் இந்த ஆலயத்தை சுற்றுனீங்கன்னா நவகிரகத்தை சுற்றுன பலன் கிடைக்கும். ஆகையினால அனைவரும் பாருங்கள், பேதம் கிடையாது. ஐயா நாங்கள் பணம் அனுப்பல, பரவாயில்ல, நீ அம்பாவை தரிசனம் பண்ணு. எல்லோருக்குமே ஒரே குங்கும பிரசாதம் தான். இவர் 10,000 கொடுத்தாரு, இவர் 1,00,000 கொடுத்துருக்காரு, உள்ளிருந்து ஒரு விசேஷமான குங்கெல்லாம் கிடையாது. இங்கே அன்புக்கு மட்டுமே எல்லாமே செய்வாங்க. யாரும் பேதமே கிடையாது. அடுத்ததாக ஒன்று சொல்லுகிறேன். ஸ்ரீவித்யாவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஸ்ரீவித்யாவினுடைய உபாசனை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய தகுதியை நாங்கள் சோதனையாக பார்ப்போம். இவங்க எவ்வளோ நாள் இவங்க தாங்குவாங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக உபாசனை கிடைக்கும். எல்லாமே குருவர்களுங்க, எல்லாமே அம்பாளுடைய செயல். நன்றி. நாராயண நாராயண.